ஸோ ஹாய், இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பெர்முடேஷன் காம்பினேஷன் கிளாஸ் 11லேருந்து. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபோர் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங் விச் கேன் பி ஃபவுண்ட் அவுட் ஆஃப் த லெட்டர் ஆஃப் த வேர்ட் ரோஸ் வேர் த ரெப்பிடேஷன் ஆஃப் த லெட்டர் இஸ் நாட் அலவுட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஸ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையிலேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங், மீனிங்கும் இருக்கலாம் மீனிங் இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு இந்த ரோஸில் எத்தனை வார்த்தை இருக்குது? ஸோ 4 வார்த்தை இருக்குது. கரெக்டா? அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற ரிப்பிட்டேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் இஸ் நாட் அலோட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதுல ஆறுன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஆறை நான் திரும்ப இதுல எழுத முடியாது. அடுத்த இதுல நான் ஆறை எழுத முடியாது. ஸோ அதுல ரிப்பிட்டேஷன் வந்துட்டு நாட் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாக்ஸ்ல எனக்கு 4 லெட்டர்ஸ்ல எது வேணாலும் போடலாம், அப்படிதானே? 4 லெட்டர்ஸ்ல நான் எது வேணாலும் போடலாம். ஸோ அப்போ எனக்கு இதுல இருக்கிற சான்சஸ் வந்துட்டு 4. இப்போ நான் இதுல சப்போஸ் 6 எழுதுறேன், இந்த 4ல நான் 6ன்னு செலக்ட் பண்ணி இதுல எழுதுறேன்னா, நான் திரும்ப இதுல ஆர் போட முடியாது. கரெக்டா? அப்ப எனக்கு இங்க இருக்கிறது 3 சான்சஸ். இப்ப நான் இதுல ஆறுன்னு எடுத்துட்டேன், இதுல வந்துட்டு இ எடுத்திருக்கேன்னா, நான் இந்த பாக்ஸ்ல நெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஆரையும் ஈயையும் நான் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஸோ அப்ப எனக்கு ஆரும் பேரும் ஈயும் போயிடும். அப்படின்னா மிச்சம் இருக்கிறது 2 சான்சஸ். அண்ட் தென் அதே மாதிரி இப்ப இதுல வந்துட்டு எஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, இதுல எனக்கு இருக்க போறது, ரிமைனிங் இருக்க போறது ஒரு சான்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1. ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு 4 டைம்ஸ் 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 24. ஸோ நம்பர் ஆஃப், இதுல அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் 4 லெட்டர் வேர்ட்ஸ். அப்போ மொத்தம் 24 4 லெட்டர் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ 24 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். வேர்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.